வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஸ்பெஷல் ரவா தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அது கூடவே 1/2 கப்பு ரவாவும் எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது மூணுமே 3:2:1 ரேஷியோவில் எடுத்துக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ரவா தோசை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4த்தையும் நல்லா தண்ணி ஊற்றி விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இதை அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ மறுபடியும் நீங்கள் தண்ணி ஊற்றி இதை வந்து கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பேட்டர் வந்து இந்த அளவுக்கு வந்து தின்னாக இருக்கணும், தண்ணியாக இருக்கணும். இப்போது ஆனியனை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியனை வந்து நம்ம இப்போ பேட்டரில் போட போகிறது இல்லை, அதை டைரெக்டாக தோசைக்கல்லில் போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து தோசை ஊற்ற போகிறோம். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கருவேப்பிலையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் மிளகு தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இது தோசைக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தோம் அந்த கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அது கூட இஞ்சி, கொஞ்சோண்டு கேரட்டு, ஃபைனாக சாப் பண்ணால் கொஞ்சம் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே அந்த மாவில் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு வாட்டி உப்பு இருக்காங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரவா தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவா தோசைக்கு ஒரு எம்மியான தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணி அது கூட 2 பெரிய பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக முத்தின தேங்காவாக இருக்கணும், ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடாது. இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பழுத்ததாக இருக்கக்கூடாது. அப்போ தான் சட்னி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். சட்னியை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். வெடிச்சதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது சட்னியில் கொட்டிட்டிங்கன்னா சட்னி ரெடி. ரவா தோசை ஊற்றுறதுக்கு நான் வந்து இரும்பு தோசைக்கல் தான் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட நான்ஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்கள் நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் அதில் வந்து நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து அதில் போட்டுக்கோங்க. ரவா தோசைக்கு நீங்கள் தோசையை வந்து வார்க்கக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் வந்து தெளித்த மாதிரி ஊற்றணும். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளேமை ஹையில் வச்சு ஊற்றுங்க. அப்போ நீங்கள் மாவு ஊற்றும் போதே 3/4 வந்து வெந்துடும். ரவா தோசைக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய், வெண்ணெய் எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுருங்க. முக்கியமாக ரவா தோசையை திருப்பி போடக்கூடாது. அப்படியே நீங்கள் சிம்மில் வச்சுட்டிங்கனாலே அது அப்படியே ஃபுல்லாக என்ன ஆகிடும், நல்லா வெந்து அப்படியே கிறிஸ்பியாக மொறுன்னு வந்துடும். அப்படியே அங்கங்கே கொஞ்சம் மாவு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தோசை கரண்டியை வச்சு நல்லா நீங்கள் அப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா அப்படியே சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ரவா தோசை வந்து அப்படியே கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குங்கிறத பாருங்கள். இதே போல் நான் இன்னொன்று வந்து சுட்டு எடுத்துருந்துருக்கேன். டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் நம்ம ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ரவா தோசை ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி அந்த ஹோட்டல் ஸ்டைல்லே வந்து அந்த பர்ஃபெக்டான ஸ்பெஷல் ரவா தோசை வந்து சூப்பராக வீட்டிலையே நம்மளே வந்து அருமையாக வந்து ரெடி பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ஸ்பெஷல் ரவா தோசையை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நீங்களும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இது கூட சாம்பார், கார சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் இந்த ரவா தோசை. எல்லோரும் உங்கள் வீட்டில் இந்த ரவா தோசையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டிலையே நீங்கள் வந்து நல்ல ரெசிபீஸை வந்து ட்ரை பண்ணி சாப்பிட. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டேக் கேர். பை, ஆல் ஆஃப் யூ.